ஷலோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த எக்ஸ்போசிட்டரி பைபிள் ஸ்டடிக்கு உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபத்தை நாம் தியானித்து வருகிறோம். இதுவரைக்கும் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தையும் 2ஆம் அதிகாரத்தையும் நாம் நிறைவு செய்திருக்கிறோம். நிச்சயமாய் இவைகள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். குறிப்பாய் இதுவரைக்கும் 2ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி வரைக்கும் தேவனுக்கு அந்நியராய் இருந்த நாம, குறிப்பாய் புறஜாதிகளாகிய நாம, குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலம் அவருடைய குடும்பத்தோடு எப்படி நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக நாம் எப்படி சேர்க்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கடந்த சில நாட்களாக நாம் தியானித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாததற்கு முன்பதாக நம்முடைய பழைய நிலை, அவர் ஓல்டு பொசிஷன், we were without Christ, கிறிஸ்து அற்றவர்களாக இருந்தோம். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நம்முடைய புதிய நிலை, அவர் நியூ பொசிஷன், கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய பழைய நிலை, நாம் அந்நியராயிருந்தோம். we were aliens. ஆனால் இன்றைக்கோ a holy nation, ஒரு பரிசுத்த ஜனமாக, ஒரு பரிசுத்த நகரமாக, ஒரு பரிசுத்த ஜாதியாக நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய நிலை we were strangers. Amen. இஸ்ரவேலினுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாக, எந்த ஒரு வாக்குத்தத்தத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் பங்கு இல்லாதவர்களாக இருந்தோம். இன்றைக்கோ நாம் அந்த தேசத்தினுடைய பிரஜைகளாக இருக்கிறோம், சிட்டிசன்ஸாக இருக்கிறோம். ஆமென். முன்னே நாம் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம், இன்றைக்கு நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். முன்னே தேவன் அற்றவர்களாக இருந்தோம், இன்றைக்கு தேவன் உள்ளவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு புதிய நகரத்திற்கு பங்காளிகளாக இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரஜைகளாக இருக்கிறோம். தேவனுடைய வீட்டினுடைய மெம்பர்ஸா, ஹவுஸ் ஆஃப் காட், we are members of house of God. ஒரு புறஜாதிக்கு எவ்வளவு நன்மைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை நமக்கு பெற்று தந்திருக்கிறது என்பதை நாம் தியானித்து வந்தோம். ஹல்லேலூயா. எவைகளெல்லாவற்றையும் நாம் இழந்திருந்தோமோ அவைகள் அனைத்தையும் இரட்டிப்பாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றிருந்தோம். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் இதைத்தான் தியானித்தோம். As a Gentile, we were alienated from God as well as from Israel. புறஜாதிகளாய் இருந்த நாட்களிலே தேவனுக்கும் இஸ்ரவேலினுடைய காணியாட்சிக்கும் இரண்டுக்கும் டபுள்லி we were alienated. அதாவது இரட்டிப்பான விஷயங்களில் நாம் பங்கற்றவர்களாக இருந்தோம். ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக we were doubly reconciled. அதாவது இரட்டிப்பாக எவைகளெல்லாவற்றையும் நாம் இழந்திருந்தோமோ அவைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒன்று, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்முடைய தெய்வமாக நாம் பெற்றுவிட்டோம். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபிரகாமின் மூலமாக சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நாம் சுதந்திரவாளியாக இருக்கிறோம். ஒன்ஸ் we were doubly alienated, now we were doubly reconciled. ஹல்லேலூயா. நிச்சயமாய் 1ஆம் அதிகாரமும் 2ஆம் அதிகாரமும் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். குறிப்பாய் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஏக்கம் என்னவாக இருந்ததுன்னா, புறஜாதி ஜனங்களிலிருந்து ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம இரட்சிப்பு என்கிற வாழ்க்கையை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேவன் இரட்சித்ததற்கு பின்பதாக அவருடைய பிளான் என்ன, அவருடைய திட்டம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு பெயரோடு வாழுகிறவர்களாக மாத்திரமல்ல, நீங்கள் அவருடைய சகல நன்மைகளிலும் உங்களுக்காக அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆயத்தம் பண்ணின எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை குறித்த தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக மிக பொறுமையாக, அழகாக எபேசியருக்கு எழுதின நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறத நாம் பார்க்குறோம். சரி, இன்றைக்கு நாம் 3ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை தியானம் பண்ண போகிறோம். ஸோ 1ஆம் அதிகாரம் முழுவதும் பவுல் கலெக்டிவாக ஒரு திருச்சபையின் நோக்கம் என்ன, திருச்சபையை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சாப்டர் 2ல் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில்
ஒரு தனிப்பட்ட நபரை ஆண்டவர் ரட்சிப்பதற்கு பின்பதாக தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்றத பார்த்தோம். சாப்டர் 2 2வது பகுதி பாதியை புறஜாதிகளை குறித்த தேவனுடைய திட்டம் எத்தகையதாக இருந்தது அப்படின்றத பார்த்தோம். இப்போ அதிகாரம் 3 முழுவதும் சற்று வித்தியாசமாக பவுல் தன்னை குறித்து பேசுகிறார். He turns towards himself. தன்னை குறித்து அவர் சில காரியங்களை பேசுகிறத நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாக பவுலோட வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இந்த நாட்களிலே இருக்க போகிறது. என்னோடு கூட சேர்ந்து 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை வாசிப்போம். இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியராய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேள்விப்பட்டிருப்பீர்களே. அதென்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்ற இந்த இரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் இரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த இரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களிலே மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது இது நிமித்தம் அப்படின்றார். இது நிமித்தம் என்றால் எபேசியர் 1 மற்றும் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இரகசியங்கள் அல்லது சொல்லப்பட்டிருக்கிற அந்த சத்தியங்கள் நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன் அப்படிங்கிறார். கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். இன்ஃபேக்ட் நம்ம எல்லாரும் முதல்ல அறிந்திருந்த ஒரு விஷயம் என்னென்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கடிதத்தை அவர் எழுதும்போது ரோமில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் கட்டுண்டவராக, கைகளிலும் கால்களிலும் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டவராக இந்த கடிதத்தை அவர் என்ன செய்கிறார், எழுதுகிறார். 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா, இன்ஃபேக்ட் எபேசியருக்கு எழுதின நிருபம் முழுவதிலையும் ஒரு 2 அல்லது 3 முறை பவுல் தான் கட்டப்பட்டிருக்கிறத பற்றி அவர் எழுதுவார். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசித்தோம். எகெயின் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மறுபடியும் சொல்லுகிறார், ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் அப்படின்னு சொல்வார். மறுபடியும் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவார் பாருங்க, சுவிசேஷத்திற்காக சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான். இந்த இடத்துல அம்பாசிடர்ஸ், ஐ மீன் அம்பாசிடர் இன் பாண்ட், கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதி. அப்போ 3 முறை எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் கட்டப்பட்டிருக்கிறதை அவர் எழுதுகிறார். ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, ஏன் கட்டப்பட்டிருக்கிறார், எது நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறார், யாரால் கட்டப்பட்டிருக்கிறார் என்பதை குறித்து பவுல் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, ஐ எம் அ பிரிசனர் ஃபார் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்காக நான் கட்டப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டுண்டவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். உண்மை, ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அல்லது மனிதனுடைய பார்வையில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமினுடைய சிறைச்சாலையில் யாரால் கட்டப்பட்டிருக்கிறார், நீரோ மன்னனால் கட்டப்பட்டிருக்கிறார். ஆனால் பவுல் அப்படி பார்க்கல. அவர் என்ன நம்புகிறார், he always believed in the sovereignty of God. தன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் என் வாழ்க்கையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர் யார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையினுடைய லார்ட்ஷிப், என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆமென் எல்லா ஆளுகையும் யாருடையது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடையது. He always believed in the sovereignty of God. தேவனுடைய தலைமைத்துவத்தையும் தேவனுடைய ஆளுமையையும் அப்போஸ்தலனாகிய பவுல் நம்புகிறார். தேவனே அல்லாமல், தேவன் அனுமதிக்காமல் என்னுடைய வாழ்க்கையில் ஏதும் நடப்பதில்லை அப்படின்றதுக்கு உறுதியான ஒரு சான்று தான் பவுல் இங்கே சொல்லுகிற வார்த்தை,
இயேசுவின் நிமித்தம் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறேன். சுவிசேஷத்திற்காக ஸ்தானாதிபதியாக நான் என்ன செய்கிறேன்? சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு பவுல் என்ன செய்கிறாரு? சொல்லுகிறார். அப்போ என்ன இங்கே நாம் கற்றுக்கொள்கிறோம்? மனிதர்கள் பார்க்கிறது போல தன்னுடைய சூழ்நிலைகளை பார்க்கவில்லை. இந்த மாலை பொழுதில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்தும் பேசுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும், நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும், என் தேவனுக்கு தெரியாமல் உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிர் கூட என்ன செய்வதில்லை? விழுவதில்லை. பவுலை போல நீங்கள் இந்த நாளிலே தைரியமாய் சொல்ல வேண்டும், கர்த்தர் நிமித்தம், என் ஆண்டவரின் நிமித்தம், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறது நிமித்தம் எனக்கு வந்திருக்கிற இந்த வேதனையை நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவரின் நிமித்தமாக நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நீங்கள் அவமானங்களை, நிந்தனைகளை, கட்டுக்களை, பாடுகளை சகிக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்கள் மேலே ஆமென் இந்த பிரச்சனைகளை ஏவி விடக்கூடிய ஜனங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பவுல் he never thought about நீரோ, இல்லையா? அவர் என்ன சொல்லுகிறாரு? கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் நான் என்ன செய்கிறேன்? கட்டப்பட்டிருக்கிறேன். இன்னொரு விஷயத்தை அவர் சொல்கிறார் பாருங்க, உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? கட்டப்பட்டிருக்கிறேன். அப்போ என்ன சொல்கிறாரு? I am a Christ prisoner on behalf of the Gentile church. நான் கட்டப்பட்டிருந்தது நோக்கம் என்ன? ஏன் இன்னைக்கு சிறைச்சாலையில் நான் இருக்கிறேன்? ஏன் இந்த பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறேன்? ஒன்று, கிறிஸ்துவுக்காக. இரண்டாவது, புறஜாதிகளாகிய உங்கள் நடுவில் நான் ஊழியம் செய்ததற்காக கட்டப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. என்ன ஒரு அர்த்தம் உள்ள ஒரு வாழ்க்கை! பாடுகளுக்கு பின்பதாக, சிறைகளுக்கு பின்பதாக என்ன மிக அழகான ஆமென் ஒரு வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்ய முடியுது? இங்கே பார்க்க முடியுது. நல்லா புரிஞ்சுக்கோ. இதை கொஞ்சம் நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இன்ஃபேக்ட் Paul was imprisoned exactly for what he has been preaching in Ephesians chapter 2. எதற்காக பவுல் ரோமில் சிறைச்சாலையில் இருக்கிறார் தெரியுமா? கடந்த ஒரு சில நாட்களாக நீங்களும் நானும் பவுலுடைய இந்த நிருபத்தினுடைய 2ஆம் அதிகாரத்தை தியானித்தோமே. அது நமக்கு மாத்திரமல்ல, எங்கெல்லாம் பவுல் சென்றாரோ அங்கெல்லாம் இந்த சுவிசேஷத்தை, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மாத்திரம் வரவில்லை, புறஜாதிகளுக்கும் அவர் வந்தார். ஆண்டவருடைய திட்டம் யூதனும் புறஜாதியும் ஒன்றாக இணையணும். So God's program is to unite Jew and Gentile என்பதை அவன் நம்பினது மாத்திரமல்ல, அவன் நம்பின அல்லது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த விஷயத்தை தைரியமாய் குறிப்பாக யூதர்கள் நடுவிலே பிரசங்கித்ததனுடைய விளைவு இன்றைக்கு இந்த சிறைச்சாலையில் இருக்கிறோம். நாமும் பல நேரங்களில் நான் ஆண்டவருக்காக பாடுபடுறேன், என் வாழ்க்கையில் ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம் என்று சொல்கிறோமே. ஒருவேளை உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கும் போராட்டத்திற்கும் காரணம் நீங்கள் சத்தியத்திற்காக தைரியமாய் நின்றபடினாலையா? நீங்கள் வைராக்கியமாய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தபடினாலையா? காம்ப்ரமைஸ் பண்ணாமல், ஒத்து போகாமல், நான் வைராக்கியமாய் கர்த்தருக்காக நான் வாழுவேன் என்று சொல்லி நீங்கள் நின்னதுனால அவங்க வாழ்க்கையில் அவமானமா, நிந்தனையா, போராட்டங்களா? அப்படின்னா நம்முடைய போராட்டங்களை நினச்சி நாம் என்ன செய்யலாம்? பெருமை கொள்ளலாம். அதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமில் கட்டப்பட்டவனாக இதை எழுத காரணம் என்னென்னா, 2ஆம் அதிகாரம் முழுவதையும் வெறும் பிரசங்கமாக அல்ல, கடிதத்தில் மாத்திரமல்ல, அதைத்தான் அவர் எங்கு சென்றாலும் தைரியமாக பிரசங்கித்தார். கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்லுகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுல் இஸ் an ஆர்த்தடாக்ஸ் ஜூ. அவன் ஒரு யூதன், வைராக்கியமான யூதன். இன்ஃபேக்ட் பிறப்பிலேயே பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறந்தவன். மற்ற கோத்திரத்தை காட்டிலும் பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறப்பது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று யூதர்கள் நினைக்கிறார்கள். காரணம் என்னென்னா, யாக்கோபுடைய பிள்ளைகளிலே 12 பிள்ளைகளிலே 11 பிள்ளைகள் இஸ்ரவேலுக்கு வெளியே பிறந்தவர்கள்.
இஸ்ரவேலுக்கு வெளியே பிறந்தவங்க, அவங்கெல்லாம் சிரியாவில் பிறந்தவங்க. ஆனால் பெஞ்சமின் மாத்திரம்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு உள்ளே பிறந்தவன். அதனால் பெஞ்சமின் வகுப்பை சேர்ந்த அல்லது கோத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த பெருமை இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிறப்பிலே பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவன். கமாலியேல் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய யூத ரபீன் இடத்துல அவனுடைய பாதத்தருகே கற்றுக்கொண்டவர் பவுல். பரிசேயன், வேத வசனத்தை ஜனங்களுக்கு போதிக்கக்கூடிய பாரசி, அந்த வகுப்பை சேர்ந்தவர் பவுல். ஸோ ஒரு யூதனா மேன்மை பாராட்டக்கூடிய பல விஷயங்கள் இருந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த சுவிசேஷத்தை புறஜாதிகளுக்கு அவர் பேச வேண்டும் என்று வரும்பொழுது, அல்லது சுவிசேஷத்தை புறஜாதிகளிடத்தில் அவர் கொண்டு போன பொழுது, பவுலுக்கு ரட்சிக்கப்படாத யூதர்களிடத்திலிருந்து மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட யூதர்களிடத்திலிருந்தும் என்ன வந்தது? பிரச்சனை எழும்பிட்டு. அல்லேலூயா. ஏன்னா பவுல் வாழ்ந்த காலத்தில் ஜென்டைல்ஸ் தே வர் வெரி ஹாஸ்டைல். புறஜாதிகள் என்று சொன்னாலே நாய்கள் என்று அழைக்கப்படுவார்கள் அன்றைக்கு. சில நேரங்களில் இன்றைக்கி நாம் பவுலுடைய நிருபங்களை நம்மளால் சரியாக புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா நாம் புறஜாதிகள் ஜனங்கள் நடுவில் மாத்திரம்தான் நம்ம வாழ்கிறதுனால நமக்கு பவுலோட கடிதத்தினுடைய அருமை நமக்கு விளங்கலை. ஆனால் பவுலுடைய காலத்தில் வாழ்ந்த புறஜாதிகள் யூதர்கள் அப்படின்ற ரெண்டு ஜனங்களுக்கு இடையில் மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டே இருந்தது. ரைட்? அப்போது யூதர்கள் புறஜாதிகளை அந்த நாட்களில் டியூரிங் தி ஏன்ஷியன்ட் டேஸ், டியூரிங் த டைம் ஆஃப் பவுல் என்னவென்று கருதினார்கள்? நாய்கள் என்று கருதினார்கள். சில நேரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் கூட புறஜாதிகளை ஏற்றுக்கொள்வது அல்லது புறஜாதிகள் கிறிஸ்தவர்களாக மாறுவது அவங்களால என்ன செய்ய முடியல? ஜீரணிக்கவே முடியல. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் யூதர்கள் என்னதான் நம்பிக்கொண்டிருந்தார்கள் என்றால், இந்த உலகத்திற்கு ஆண்டவர் வந்ததனுடைய நோக்கம், இன்ஃபேக்ட் ரட்சிக்கப்பட்ட யூதர்களை பற்றி சொல்லுகிறேன், அவர்களே எப்படி நம்பிக்கொண்டிருந்தார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் யூதர்களுக்காக மாத்திரம் என்று. அப்போஸ்தலர் நடபடிக்கைகளின் புஸ்தகம் ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் என்பது யூதர்களுக்குள்ள மாத்திரம்தான் இருந்துச்சு. ஸ்தேவான் கொல்லப்பட்டதுக்கு பின்பதாகத்தான் சிதறப்பட்ட யூதர்கள் நிமித்தமாய் சுவிசேஷம் புறஜாதிகளுக்குள்ளே போகுச்சு. ஆனால் அது வரைக்கும் சுவிசேஷம் போகலை. So most of the Jews who have been converted, they believe that the gospel is only for the Jewish people. Hallelujah. இந்த சமயத்தில் தான் ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுக்கிறார்? பவுலை சூஸ் பண்ணுறார். ஆமென். வைராக்கியமான ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்று தேறினவன். ஆமென். He was an orthodox Jews. ஆண்டவர் அவனை ரட்சித்தார். ரட்சித்த பொழுது பவுலுடைய முதல் ஊழியம் எங்கே இருந்ததென்றால், அப்போஸ்தலர் நடபடிக்கைகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அந்தியோகியா பட்டணத்தில், சிரியாவில் இருக்கக்கூடிய ஆன்டியாக் என்கிற பட்டணத்தில் தான் பவுலுடைய முதல் ஏர்லி மினிஸ்டரி இருந்தது. அந்தியோகியா பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் என்றால், அங்கே இருக்கக்கூடிய திருச்சபையில் யூதர்கள் புறஜாதிகள் என்று இரண்டு வகையான ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு தேவனை ஒன்றாக ஆராதிக்கிற ஒரு இடமாய் ஆன்டியாக் இருந்து வருகிறது. ஸோ ஒரு வைராக்கியமான யூதன், கலாத்தியர் 1:11-24 வரை வாசித்து பாருங்கள். பவுல் வைராக்கியமான ஒரு யூதனாக இருந்து ரட்சிக்கப்பட்டவன் தன்னுடைய முதல் ஊழியத்தை புறஜாதிகளும் யூதர்களும் இணைந்து தேவனை ஆராதிக்கிற அந்தியோகியா பட்டணத்தில் வைத்து என்ன செய்தார்? ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த சமயத்தில் எருசலேமில் ஒரு கவுன்சில் நடக்கிறது. எருசலேமில் ஆலோசனை சங்கம் கூடுகிறது. எது நிமித்தமாக? புறஜாதிகள் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிய ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே எருசலேமிலிருந்து ரட்சிக்கப்பட்ட சில யூதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மை போல் அவர்களும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். நாம் எப்படி சில பிரமாணங்களுக்கு கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அதே போல் ரட்சிக்கப்படுகிற புறஜாதிகளும் அவைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி புறஜாதி ஜனங்களை வற்புறுத்த ஆரம்பித்தார்கள். அதாவது புறஜாதி ஜனங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். அப்பொழுதுதான் பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு
நேராக எருசலேமுக்கு சென்று அந்த ஆலோசனை சங்கத்திற்கு முன்பதாக அப்படி இல்லை, ஆமென் என்று சொல்லி யூதர்களும் புறஜாதிகளும் ஒன்றாக இணைந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி the unity of church. Paul was defending the unity of church. இரண்டு பேருக்கும் பிரமாணம் ஒன்றுதான். அல்லேலூயா. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, நாம் அப்படி அவர்களை வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஆமென், புறஜாதிகள் யூதர்களைப் போல சரி சமமாய் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி புறஜாதி ஜனங்கள் திருச்சபைக்குள்ளே வருவதை குறித்து அதற்காக போராடினவர் பவுல். அல்லேலூயா. ஏன் இவைகளெல்லாம் நாம் படிக்கணும், இதெல்லாம் நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சபை என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. சபை என்பது ஒரு டினாமினேஷன் கிடையாது. சபை என்பது ஒரு கட்டிடம் கிடையாது. 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் எவ்வளவு மேன்மையான விஷயங்களை நம்ம தியானித்தோம். திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் இவைகள் யூதர்களுக்கு மட்டுமல்ல, இது புறஜாதிகளுக்கும் உடையது என்பதை ஒரு யூதன் வைராக்கியமாய் நின்று போராடி பெற்று தருகிறான் பவுல். ஹல்லேலூயா. இன்னைக்கு சுவிசேஷ பணி ரொம்ப குறைஞ்சு போயிட்டு, இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம நம்மை சுற்றி இருக்கக்கூடிய புறஜாதி ஜனங்கள் நாம் பெற்ற ஆசீர்வாதத்தை, நாம் பெற்ற அந்த நன்மைகளை என்னெல்லாம் பார்த்தோம், கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவுக்குள்ளாக இன் கிரைஸ்ட் வித் கிரைஸ்ட், ஒரே நகரத்தார், ஒரே ஆலயமாக, என்னென்னலாம் நிறைய கற்றுக்கொண்டோமே. இந்த நன்மைகளை பெறாமல் நமக்கு வெளியில் அநேக புறஜாதி ஜனங்கள் இருக்கிறார்களே. என்றைக்காக பவுலை போல வைராக்கியம் உடையவர்களை எழும்பி நின்று சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவித்து அவர்களும் நம்மை போல தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் எடுக்கிற முயற்சிகள் என்ன? உண்மை என்னன்னா, த ஃபேக்டர் என்னன்னா, இன்னைக்கு சுவிசேஷ பணினா நம்ம ரொம்ப குன்றி போய்விட்டோம். ஏன்னா இன்னைக்கு நம்மளை சுவிசேஷ பணிக்காக உந்தி தள்ளுகிற செய்திகளும் இல்லை தானே. இன்னைக்கு நாம் கேட்குற செய்திகள் எல்லாமே சுயம் சம்பந்தப்பட்டது, செல்ஃப் சம்பந்தப்பட்டது. எப்படி நீங்கள் பணக்காரர்களாக முடியும், எப்படி நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக முடியும், எப்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார், இதையே நம்ம கேட்டு கேட்டு பழகி விட்டதுனால ஆத்தும பாரம் இல்லாமல் நம்முடைய இருதயம் கல்லாகி போனதை நம்மளால் உணர முடிகிறது. சுவிசேஷ பணி இன்னைக்கு அரிதிலும் அரிதாய் மாறிவிட்டது. மிஷனரிகளாக தங்களை அர்ப்பணித்து வட இந்தியாவுக்கு செல்லக்கூடிய எண்ணிக்கைகள் இன்றைக்கு குறைய ஆரம்பித்து விட்டது. தியாகத்தோடு கர்த்தருக்காக பணியாற்றுகளுடைய அந்த இருதயம் இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. இப்போ பவுல் இந்த 3ஆம் அதிகாரம் முழுவதையும் தன்னை குறித்து அவர் சொல்லுகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பவுலுடைய வாழ்க்கையிலேருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். அவர் என்ன சொல்கிறாரு? புறஜாதிகளின் நிமித்தம், உங்கள் நிமித்தமாக நான் கட்டப்பட்டிருக்கேன்றார். என்ன அவசியம்? யூதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். பேசாமல் எருசலேமில் அழகாக தேவாலயத்தை ஆராதித்து கொண்டிருந்த ஒரு நல்ல ரபியாக இருந்து அங்கே இருக்கக்கூடிய யூதர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டிருப்பார் என்றால் இந்த பாடுகளை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவருடைய தரிசனம் என்ன? நோ, ஐ am an apostle to the Gentile. சுவிசேஷம் யூதர்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதுல அவர் வைராக்கியமாய் என்ன செய்கிறார்? நின்று டிஃபெண்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அவரோடு கூட மிக தெளிவாய் பேசியிருந்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். He was so clear in his vision about his destiny. அவருடைய எதிர்காலத்தை குறித்தும் கர்த்தருடைய திட்டத்தை குறித்தும் மிக தெளிவுள்ளவனாக இருக்கிறார். அதனால தான் எதற்கும் அஞ்சாதபடி எந்த இடத்தில் நின்று உரத்த சத்தமாய் தேவனுடைய நாமத்தை பகிரங்கமாய் அறிவிப்பதற்கு பவுல் தைரியம் உள்ளவனாக இருந்தார். நீங்கள் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள்? வாட் இஸ் யுவர் டெஸ்டினி? வாட் இஸ் யுவர் விஷன்? உங்களுடைய தரிசனம் என்ன? கிறிஸ்துவுக்காக என்றைக்காவது பாடுகளை அனுபவித்திருக்கிறீர்களா? என்றைக்காக தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தின் நிமித்தம் நிந்தனைகளை அனுமதித்திருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. ஆமென். பவுல் ரொம்ப தைரியமாக பேசுகிறார்.
கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். Galatians chapter 3, he was so clear in his vision. கலாத்தியன் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, அடிமை என்றுமில்லை, சுயாதீனம் என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். யகாத், ஒன்றாயிருக்கிறீர்கள். இது அன்னைக்கு இருக்கக்கூடிய ரோமன் வேர்ல்டில் பேசுறது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை பிரதர், சாதாரணமான விஷயம் அல்ல. அன்றைக்கு பீப்புள் வேர் டிவைடட், பிரிந்திருந்தார்கள். பிரிவினை எப்படி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஜாதி பிரிவினை என்று இருக்கோ, எப்படி ஜாதி என்கிற அடிப்படையில் ஜனங்களை பிரித்து வைத்திருக்கிறோமோ, இதைவிட மோசமான சூழ்நிலையில் அன்றைக்கு ரோமன் வேர்ல்டு இருந்தது. யூதன் என்றும், கிரேக்கன் என்றும், அடிமை என்றும், சுயாதீனன் என்றும், ஆண் என்றும், பெண் என்றும் எல்லாரும் பிரிந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட உலகத்தில் நின்று தைரியமாய் சொல்லுகிறார் என்னன்னு, நீங்கள்லாம் இப்படி பிரிந்திருக்கணுன்ற அவசியம் இல்லை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் எல்லாரும் ஒன்று அப்படிங்கிறார். யூ ஆர் ஒன். ஸோ வென் யூ கம் இன்சைட் த சர்ச், கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா ஆணுனும் இல்லை, பெண்ணும் இல்லை. கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உயர்ந்தவன் இல்லை, தாழ்ந்தவன் இல்லை. கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா கிரேக்கன் என்று, புறஜாதியின் யூதன் இல்லை, பிரில்லை, எல்லாரும் ஒன்றுன்னா அங்கே இருக்கிற ஜனங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அன்னைக்கு இருந்த ரோமன் வேர்ல்டு அதை ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா? அன்னைக்கு இருந்த யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்வார் நினைக்கிறீங்களா? நோவே. இன்றைக்கே சில கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஜாதிகளை விட்டு கொடுக்க முடியவில்லையே. ஆமென். அன்னைக்கு இருக்க ரோம சாம்ராஜ்யத்திலும் சரி, யூதர்களுடைய வைராக்கியத்திலும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுக்குள் we are one new man, இந்த உபதேசத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியலை. ஹல்லேலூயா. ஸோ எருசலேமில் ரட்சிக்கப்பட்ட யூதர்களும் ரட்சிக்கப்படாத யூதர்களும் பவுலுடைய உபதேசங்களை கேட்ட பொழுது, அல்லது பவுல் புறஜாதிகள் நடுவில் செய்கிற ஊழியத்தை அவர்கள் பார்த்த பொழுது அவங்க என்ன தப்பாக நினச்சிட்டாங்கன்னா, யூதர்களுக்கு விரோதமாக பவுல் குழி தோண்டுகிறார் நினச்சிட்டாங்க. they misunderstood பவுல். அவங்களால அதை ஏற்றுக்கிடவே முடியல. புறஜாதிகள் நடுவே பவுலுடைய ஊழியத்தை யூதனால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல. இன்ஃபேக்ட் they falsely misunderstood Paul. They thought Paul is undermining the Jewish people. யூதர்களுக்கு விரோதமாக பவுல் நடக்கிறான் என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள். நானும் சொல்கிறேன், சில நேரங்களில் சத்தியத்தை வைராக்கியமாய் நீங்கள் பேச வேண்டும் என்று வரும்பொழுது உங்களுடைய சொந்த ஜனங்களே, உங்களுடைய நண்பர்களே உங்களை தவறாக மதிப்பீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. பட் யூ டோன்ட் ஹாவ் டு காம்ப்ரமைஸ். புறஜாதிகளுக்கு தேவன் தன்னுடைய அன்பை ஊற்றியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் அவர்களையும் உள்ள அடக்கியது என்பதை சொல்லுவதற்கு பவுல் தயங்கவில்லை. பேதுரு கூட தயங்கினார், பேதுரு கூட யோசித்தார். பவுல் பேதுருவை கன்ஃபரண்ட் பண்றார் அந்த விஷயத்தில். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், பல நேரங்களில் சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். we know it is truth, but still we compromise. ஏன்னா சிலர் கோச்சிக்கிடுவாங்க. சிலரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்காமல் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த வைராக்கியம் எங்க? இந்த கடைசி நாட்களை பவுலை போல நாம் எழும்புவோம். மேபி நீங்கள் பவுலை போல தனி ஒருவனாய் விடப்படலாம். மற்றவர்கள் எல்லாரும் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கலாம். பிகாஸ் யூ ஆர் ஸ்பீக்கிங் த ட்ரூத். இட் டசன்ட் மேட்டர். சத்தியத்திற்காக கட்டப்படுகிறத விட, சத்தியத்திற்காக சோத்திர உபத்திரவங்களை அனுபவிப்பதை விட இந்த பூமியில் வேற என்ன பாக்கியம் இருக்க முடியும்? என்ன பாக்கியம் இருக்க முடியும்? ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கக்கூடிய செய்திகளை ஒன்று சிலதை நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன்னா பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் தான். காப்பி பேஸ்ட்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில செழிப்பின் உபதேசக்காரர்கள் பேசக்கூடிய பாயிண்ட்ஸை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இது எனக்கு ஆச்சரியத்தை தரவில்லை. காரணம், நானும் 1995-96 ஆண்டுகளில் ஸ்காட்லாந்து தேசத்தினுடைய வேதாகம கல்லூரியில் நான் படிக்கும்போது இவைகள் எல்லாவற்றையும் நான் நன்கு அறிந்திருக்கிறேன்.
இன்றைக்கு அவைகளை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை குறித்து பேசக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி பேசுவாங்க. இவங்க எந்த புக்கிலிருந்து எடுத்திருக்கிறாங்க, யாரை எந்த ஊழியக்காரனுங்க ரெஃபர் பண்ணுறாங்கன்றதை முதற்கொண்டு நான் சொல்லிடுவேன். ஹல்லேலூயா. என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஜனங்களுக்கு இதை பிரசங்கம் பண்ணினால் அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது அவங்களுக்கு புரியுது. அப்போ அவங்கள கவர முடியும். அதிக வியூஸ் என்ன செய்ய முடியும், வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக ஒரு ட்ரெண்டை எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது நல்லாவே வெட்ட வெளிச்சமாகவே தெரியுது. தனிப்பட்ட வெளிப்பாடுன்னு ஒன்றும் கிடையாது. இட் இஸ் சிம்பிளி காப்பி பேஸ்ட், ரைட்? ரொம்ப சிம்பிள். இன்ஃபேக்ட் அது எந்த புக்கில் இருந்து எந்த ஆத்தரோடதுன்றதையும் கூட என்னால் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். ஹல்லேலூயா. என்னன்னா இப்போ எதற்கு பழகிட்டாங்கன்னா, உண்மையான சத்தியத்தை பேசும் பொழுது எதிர்ப்புகள் எழும்பும், ஜனங்கள் அதை விரும்ப மாட்டார்கள், நம்மோடு கூட இருக்கிற நண்பர்களும் நம்மளை கைவிட்டு போய்விடுவார்கள் என்பதற்காக சத்தியத்தை மறைத்து செழிப்பை பேசுவோமே, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பேசுவோமே என்று பேசுகிறார்கள். கர்த்தருடைய வருகையை பற்றி பேசுவதில்லை, பாவத்தை கண்டித்து உணர்த்தி பேசுவதில்லை, நியாய தீர்ப்பை பற்றி பேசுவதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறது போலவோ, கிறிஸ்து பேசுகிறது போலவோ, ஆமென் ஸ்தோத்திரம், யோவான் ஸ்நானகன் பேசுகிறது போலவோ பேசாதபடி இவர்கள் வசதிக்கேற்ப அங்கொன்றுமாய் இங்கொன்றுமாய் வசனங்களை எடுத்துக்கொண்டு ஜனங்களை கவருகிறதற்காக பேசுகிற சத்தியங்கள் இன்னைக்கு ரொம்ப எளிதாக ஜனங்களை ரீச் பண்ணுறதுனால அதை குறித்து பேசுகிற எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. தயவு செய்து நான் சொல்லுகிறேன், சத்தியத்தை பேசுகிறதுனால கட்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கவலைப்படாதீங்கள். ஸ்பீக் த ட்ரூத், ஸ்பீக் த ட்ரூத். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு நாளும் பவுல் இந்த யூதர்களுக்கு எதிராக அவர் என்ன செய்யலை. ஏன்னா பவுலுக்கு தெரியும், அவன் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன் அழைக்கப்பட்டவன், அதே நேரத்தில் யூதர்களுக்கும் he is going to be a blessing. அதனால தான் ரோமருக்கு எழுதுகிறோம் 15ஆம் அதிகாரம் 25 மறுபடியும் சொல்கிறேன், ரோமன்ஸ் சாப்டர் 15 15 25 33 வரை வாசிங்க. அன்றைக்கு எருசலேமில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த யூத விசுவாசிகளுக்கு பணத்தை எங்கே சேகரிக்கிறார்னா, புறஜாதிய சபைகளிலே பணத்தை சேகரித்து கொண்டு யூதர்களுக்கு கொடுக்கிறார். அப்போது அதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார்னா, இல்லை நான் உங்களுக்கு விரோதமாக நான் செயல்படலை, என்னுடைய ஊழியம் யூதர்களுக்கு விரோதமான ஊழியம் அல்ல, புறஜாதிகளை குறித்தும் தேவனுடைய திட்டம் இருக்குது, ஆண்டவருடைய பர்பஸ், ஆண்டவருடைய பிளான், ஆண்டவருடைய ப்ரோக்ராம் என்னன்னா யூதனும் புறஜாதியும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு உணர்த்துவதற்காக கஷ்டப்படக்கூடிய யூதர்களுக்கு பொருளாதார ரீதியாக அன்றைய உபத்திரவத்தின் நாட்களில் உணவுக்கு கூட கஷ்டப்பட்ட ஆதி திருச்சபை அல்லது முதல் திருச்சபை எருசலேம் திருச்சபையில் இருந்த விசுவாசிகளுக்கு அம்மன் என்ன செய்கிறார், தர்ம பணங்களை சேகரித்து கொண்டு பவுல் கொடுக்கிறார். ஈவன் he helped the Jews in Jerusalem. அல்லேலூயா. ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய யூதர்களால் அவனை என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. என்னோடு கூட சேர்ந்து அப்போஸ்தலர் நடபடிக்கைகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே இதை நம்ம பார்த்துருக்குறோம். தன்னுடைய கேஸை பவுல் டிஃபெண்ட் பண்ணி பேசும் பொழுது என்ன செஞ்சாங்க எல்லாரும், 31 வாசிக்கிறேன். அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனித்திருக்கையில் எருசலேம் முழுவதும் கலக்கமாக இருந்தது என்று போர்ச் சேவகரின் சேனாதிபதிக்கு செய்தி வந்தது. உடனே அவன் போர்ச் சேவகரையும் அவருடைய அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு அவர்களிடத்தில் ஓடினான். சேனாதிபதியும் போர் சேவகரையும் அவர்கள் கண்டபோது பவுலை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள். அப்பொழுது சேனாதிபதி கிட்ட அவனை பிடித்து 2 சங்கிலினாலே கட்டும்படி சொல்லி இவன் யார் என்றும் என்ன செய்தானும் என்றும் என்ன செய்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. ஹல்லேலூயா. யார? பவுல. அவன் மேலே வச்ச குற்றச்சாட்டு என்ன? புறஜாதி ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து புறஜாதி ஜனங்களை தேவாலயத்திற்குள் அவன் கொண்டு வந்து விட்டான். அப்போ எந்த அளவுக்கு யூதர்களுக்கு புறஜாதிகள் மேலே, கிறிஸ்தவர்களுக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் கூட அப்படி தான் பவுல்கிட்ட நடந்துட்டாங்க. அவனால் அதை ஜீரணிக்கவே முடியலை. எதை? நம்மை போன்ற புறஜாதிகள் உள்ளே வருகிறத. 22ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறேன் பாருங்க.
பவுல் நின்று என்ன செய்கிறார்? தன்னுடைய காரியத்தை மிக அழகாக விவரிக்கிறார். 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். தன்னுடைய ஹோல் ஹிஸ்டரியை மிக அழகாக பவுல் விவரிக்கிறார். ஏன் நான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் என்ன சொல்றாரு பாருங்க. அது 21ஆம் வசனத்தில், அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்தில் அனுப்புவேன் என்று சொன்னார் என்றார். 1ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறத கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த எல்லாரும் எருசலேமில் வைத்து 21ஆம் வசனத்தை பவுல் சொல்றார் பாருங்க என்னன்னு, நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்தில் அனுப்புவேன் என்று சொன்னார். அந்த வேர்டு புறஜாதிகளிடத்தில் தேவன் உன்னை அனுப்புவேன் என்று சொன்னார்னு கேட்ட உடனே தான் போதும். 22ஆம் வசனத்தை வாசிப்போமா? இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். எது வரைக்கும்? 20ஆம் வசனம் வரைக்கும் செவி கொடுத்தார்கள். என்னைக்கு பவுல் என்னை ஆண்டவர் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக போன்னு சொன்னாருன்னு கேட்ட உடனேயே, இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயம் அல்லவென்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். இவ்விதமாய் அவர்கள் கூக்குரலிட்டு தங்கள் மேல் வஸ்திரங்களை எரிந்து விட்டு ஆகாயத்தில் புழுதியை தூற்றி கொண்டிருக்கையில் படிக்கிறோம். எப்படி? புறஜாதி, ஜென்டைல், கோயிம் என்கிற ஒரு வேர்டை பயன்படுத்தின உடனே போச்சு அங்கே இருக்கிற யூதர்கள் என்ன செஞ்சாங்க? இவனெல்லாம் இந்த உலகத்தில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்படி வெறுக்கப்பட்ட அருவருக்கப்பட்ட ஜனங்களாகிய உங்களையும் என்னையும் ஆமென் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பது எவ்வளவு பாக்கியமான ஒரு விஷயம். அல்லேலூயா. இப்படி ஆமென் ஒதுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட புறஜாதி ஜனங்களுக்கு சுவிசேஷம் சென்று அடைய வேண்டும் என்பதற்காக பவுல் தன்னுடைய உயிரையே பணயம் வைத்தானே. இன்னைக்கு பவுலுடைய நிருபங்களை படிக்கிறோமே, பவுலுடைய நிருபங்கள் அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று படிக்கிறோமே. எத்தனை பேர் பவுலுடைய ஊழியத்தை அவங்களால ஆமென் செய்ய முடியும்லாம் ஒரு நாள் நான் சொல்லலை. we don't have to do the ministry of Paul, that's totally different, he has a grace. ஆனால் அட்லீஸ்ட் அதில் கொஞ்சமாகிலும் யோசித்திருக்கிறோமா? இதற்கு பின்புதான் பவுல் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அங்கிருந்து ரோமுக்கு கொண்டு செல்லப்படுறார். ஸோ அப்போஸ்தலர் நடபடிக்கைகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் என்னன்னா, பவுல் கைது செய்யப்பட்டவனாக ரோமுக்கு சங்கிலினால் கட்டப்பட்டு கொண்டு போகப்படக்கூடிய மீத உள்ள வசனங்களை தான் அப்போஸ்தலர் நடபடிக்கைகளில் வாசிக்கிறோம். இப்போ உங்களுக்கு புரியுதா பவுல் ஏன் கட்டப்பட்டான்? ஒன்று, கிறிஸ்துவுக்காக. இரண்டாவது, புறஜாதிகளுக்கு கிறிஸ்துவனுடைய அன்பை, சுவிசேஷத்தை, விசேஷமாய் நீங்களும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்கிற அந்த உன்னதமான செய்தியை கொண்டு சென்றதற்காக அவன் கைது செய்யப்பட்டான். என்ன ஒரு பர்பஸ் உள்ள வாழ்க்கை பாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும், என் வாழ்க்கை குறித்து ஒரு தேவனுடைய திட்டம் இருக்குது, அந்த திட்டத்தில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன், அந்த திட்டத்தை தேவன் என் மூலமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து எபேசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவான். ரியலி பவுலுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கிறது, பெரிய சேலஞ்சாக இருக்குது. அவர் சொல்கிறார் பாருங்க, இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமம் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அல்லேலூயா. ஸோ பவுல் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? ஸோ புறஜாதிகளுக்காக நான் என்ன செய்கிறேன், அது நிமித்தமாக நான் கட்டப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னன்னா, எனக்கு அளிக்கப்பட்ட, உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட, புறஜாதிகளாகிய உங்களுக்கு கொடுக்கும்படி எனக்கு அளிக்கப்பட்ட தெய்வ கிருபைக்குரிய நியமம். எல்லாரும் சொல்லுங்க, தெய்வ கிருபைக்குரிய நியமம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்று நினைக்கிறேன், அங்கே வந்திருக்கிற வேர்டு டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு வந்திருக்கும். மேபி 1 or 2 டிரான்ஸ்லேஷனில் அப்படி வந்திருக்கும். ஆனால் உண்மையான வேர்டு அது கிடையாது.
இங்கே வந்திருக்கிற நியமம் அப்படின்ற வேர்டு கிரீக்கில் ஓக்கியோனோமியா என்கிற வேர்டை பவுல் பயன்படுத்தியிருக்கிறார். ஓக்கியோனோமியா, OIKONOMIA அப்படின்னா ஸ்டீவர்ட்ஷிப்னு அர்த்தம். உக்ரானக்காரன் என்று அர்த்தம், அல்லது வேலைக்காரன் என்று அர்த்தம். ஸ்டீவர்ட்ஷிப். ஓக்கியோனோமோ அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரீக்கில் ஓக்கியோஸ் அப்படின்னா ஹவுஸ், வீடுன்னு அர்த்தம். நோமோஸ் அப்படின்னா லா, நோமோஸ்னா லா, சட்டம்னு அர்த்தம். அப்போ ஓக்கோனோமியா அப்படின்னா லா ஆஃப் த ஹவுஸ் ஆர் அ ஸ்டீவர்ட்ஷிப் ஆர் அ மேனேஜ்மெண்ட் ஆர் அ மேனேஜர் அப்படின்னு செய்யலாம், நம்ம சொல்லலாம். இப்போ பவுல் என்ன சொல்கிறாரு, எனக்கு தேவன் அளித்த தெய்வ கிருபையை உங்களுக்கு கொடுப்பதற்காக ஐம் அ ஸ்டீவர்ட், நான் ஒரு வேலைக்காரனாக இருக்கேன்றார். ஹல்லேலூயா. உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட தெய்வ கிருபைக்குரிய நியமம் இன்னதென்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த நியமம், அதாவது உங்களுக்கு நான் கொடுக்கணுன்றதுக்காக தேவன் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதை நாம் நாளைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அதை குறித்து டீட்டெயிலாக பார்ப்போம். அதை ரொம்ப சிம்பிளாக நான் இப்போ சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போ பவுல் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிந்திருக்கிறார். என்னென்னா, நம்ம இதை கிருபையின் காலம் என்று சொல்லிட்டு போய்ட்றாங்க, டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ். ஏன்னா இந்த வேர்டை பயன்படுத்தி தவறான ஒரு டாக்டரினர் கூட கொண்டு வந்துடலாம். ஸோ பால் வாஸ் டாக்கிங் அபவுட் த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ், கிருபையின் காலத்தில் செய்யப்படுகிற ஊழியம் அப்படின்னு சொல்லணும். அந்த வேர்டு அங்கே வரவே கிடையாது. என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், தேவன் டிஸ்பென்ஸ், அதாவது அவர் எனக்கு அருளி செய்திருக்கிற கூடிய விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உக்ரானக்காரனா, ஒரு ஸ்டீவர்டை நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன்றார். ஒரு யூதன், ஒரு வைராக்கியமான ஒரு யூதன், ஒரு ஆர்த்தடாக்ஸ் யூதன், கமாலியலுடைய பாதத்தண்டையில் படித்த ஒரு யூதன், அன்றைய உலகத்தில் தாழ்ந்த நிலையில் பார்க்கப்பட்ட புறஜாதிகள்கிட்ட போய் சொல்கிறார், உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஹோட்டலில் போய் நீங்கள் உட்கார்ந்த உடனே வேகமாக சர்வர் வருவாங்க பாருங்கள், உங்கள் பக்கத்தில் வந்து நின்று பணிவோட, சார் என்ன ஆர்டர் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. கிட்டத்தட்ட அது போன்ற ஒரு பிக்சர் தான் பவுல் கொடுக்குறார். எனக்கு அருளப்பட்டிருக்கிற வைகளை என்னன்றது இப்போ நான் சொல்கிறேன். எனக்கு அருளப்பட்டிருக்கிறவைகளை உங்களுக்கு கொடுப்பதற்கான கிருபை, ஒரு ஸ்டீவர்டாக இருப்பதற்கான ஒரு கிருபை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று எவ்வளவு தாழ்மையோட பவுல் சொல்கிறார். இன்றைக்கி ஊழியங்களை நம்ம அப்படியே செய்கிறோம், தாழ்மையோடு செய்கிறோமா, ஸ்டீவர்டோட செய்கிறோமா, அந்த மனப்பான்மையோடு நம்ம செய்கிறோமா, பொறுப்புள்ளவர்களாய் செய்கிறோமா, உக்ரானக்காரர்களாய் செய்கிறோமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகள் எல்லாவற்றையும் சென்று சேர வேண்டிய இடத்துக்கு நீங்கள் சென்று சேர்த்து இருக்கிறீர்களா? அல்லது நீங்கள் அதை வைத்து கொண்டிருக்கிறீங்களா? ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பவுலிடத்திலிருந்து தாழ்மையை கற்றுக்கொள்வோம், தாழ்மையை கற்றுக்கொள்வோம். ஆமென். மீத வசனங்களை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். என்ன சொல்லுகிறார்? மறுபடியும் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேள்விப்பட்டிருப்பீர்களே, அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே. இது படிக்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம் ஏற்கனவே. பட் எனிவே, அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள் ஆனவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளிகளாக இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அந்த வேர்டு, ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை, எங்கே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம், மறுபடியும் ரகசியம், இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களிலே மனுப்புத்தருக்கு என்ன செய்யப்படலை, அறிவிக்கப்படலை. 3 முறை
3 வசனங்களில் மிஸ்ட்ரி, ரகசியம் என்கிற வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார். அப்போ புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த கிருபையின் நியமம் என்ன தெரியுமா? பவுலிடத்தில் தேவன் கொடுத்து வைத்திருக்கிற அந்த விஷயம் என்ன தெரியுமா? மிஸ்ட்ரி, ரகசியம். ஹல்லேலூயா, ரகசியம். மேபி சம்டைம்ஸ் தமிழில் ரகசியம் என்றோ ஆங்கிலத்தில் மிஸ்ட்ரி என்று சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா மறைக்கப்பட்ட, டார்க் ஆர் அப்ஸ்க்யூர், அல்லது அது யாருக்குமே தெரியாத ஒன்று, அப்படி தான் நம்ம யூஸ்வலாக ரகசியம் என்கிற வேர்டு அல்லது மிஸ்ட்ரி என்கிற வேர்டை நம்ம நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வேர்டு அந்த வேர்டில் மிஸ்டீரியான் என்கிற கிரேக்க வேர்டை பயன்படுத்தி இருக்கிறார், which means truth into which someone has initiated. Truth into which someone has initiated. அதாவது ஒருவரிடத்தில் தேவன் கொடுத்திருக்கிற சத்தியம் அல்லது இதுவரை மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த 6ஆம் வசனத்துடைய கடைசியில் வாசிக்கிறோமே, அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவர்னாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களிலே மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படாத அந்த ரகசியத்தை ஆரம்பித்து வைக்கிற, இனிஷியேட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு நபராய் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், என்னை மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. Now it is open to the church. இப்போ அது திருச்சபைக்கு அந்த ரகசியம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது சிம்பிளி ரகசியம்னா யாருனாலும் தெரிஞ்சு கூடாத ரகசியம் அல்ல. இட் இஸ் a truth that is hidden to the human knowledge. மனித அறிவுக்கு மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு சத்தியம். ஆனால் இட் இஸ் disclosed by the revelation of God. தேவனுடைய வெளிப்படுத்தலினாலே இன்னைக்கு புறஜாதிகளுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரகசியத்தை மனிதன் நாலேஜுக்கு, அறிவுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதை பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட இன்னைக்கு அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் என்ன செய்கிறேன் என்றால் இவைகளை புறஜாதிகளுக்கு கொண்டு செல்வதற்காக தேவன் என்னை இனிஷியேட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பவுல் சொல்றார். ஹல்லேலூயா, ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அந்த ரகசியம் என்ன அப்படின்றத நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சாரி, we will see on Monday. நாளைக்கு அல்ல, மண்டே நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஆமென். பவுல் பாருங்க, அவர் சொல்கிறாரு, அதுக்காக தான் எனக்கு கிருபையை கொடுத்துருக்கிறாரு. எதற்காக கிருபையை கொடுத்துருக்கிறாரு? எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த ரகசியங்கள், அதாவது புறஜாதி ஜனங்கள் திருச்சபைகளுக்கு, நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் அல்ல, நீங்கள் எல்லாரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். யூ கேன் கம் இன்சைட் த ஹோலி ஆஃப் ஹோலிஸ். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன செய்ய முடியும், வர முடியும். ஆமென். ஆபிரகாமின் தேவனை நீங்களும் அப்பா என்று கூப்பிட முடியும் என்கிற ரகசியத்தை புறஜாதிகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒருவனாய் கர்த்தர் என்ன செய்தார், என்னை மாற்றியிருக்கிறார். அதற்குரிய கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்து ஒரு ஸ்டீவர்டா அவைகளை புறஜாதிகளுடைய சபைகளுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். இதனால தான் நான் கட்டப்பட்டிருக்கின்றார் பவுல். நான் எதை செய்யணும்னு தேவன் எதிர்பார்த்தாரோ அதை செஞ்சேன், அதனால கட்டப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை கர்த்தருக்காக ஊழியம் செய்யணுன்ற ஆர்வம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பவுலுடைய கடிதங்களை நல்லா படிங்க, நல்லா படிங்க, படிங்க. மறுபடியும் சொல்கிறேன், பெரிய ஊழியம் சின்ன ஊழியம் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. எதற்காக தேவன் உங்களை அழைத்தாரோ அதை மாத்திரம் நீங்கள் நிறைவேற்றினா போதும். உங்களை நம்பி தேவன் எதை இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கிறாரோ, உங்களுக்குன்னு தேவன் என்ன வெளிப்பாடை கொடுத்துருக்கிறாரோ அதை நீங்கள் செஞ்சால் போதும். அதை சென்று சேர்க்க வேண்டிய இடத்துல சென்று சேர்த்துருங்க, போதும். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனித அறிவில் எவ்வளோ பெரிய ஊழியத்தையும் செய்ய முடியும், எவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்ய முடியும். காம்ப்ரமைஸ் பண்ணி இன்னைக்கு இருக்க காலத்தில் பெரிய ஊழியத்தை செய்யலாம். ஜனங்கள் விரும்புகிறதை அவர்களுக்கு போதித்து ஜனங்களை வஞ்சித்து பெரிய ஊழியத்தை செய்யலாம். ஏன்னா உண்மை என்னென்னா, இன்றைக்கி உட்காந்து வேதத்தை உட்காந்து ஆராய்வதற்காக ஜனங்கள் விரும்புவது இல்லை. இப்படி உட்காந்து எபேசுக்கு எழுதின நிருபத்தை 2 வாரமாக, ரோமருக்கு எழுதின நிருபத்தை 2 மாதமாக உட்காந்து பொறுமையாக கற்றுக்கொள்கிறதை கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? கம்மி தான். ஏன்னா அதெல்லாம் உட்காந்து ஜீரணிக்கிறதுக்கு, கிரகிக்கிறதுக்கு, உட்காந்து படித்து போதிக்கிறதுக்கு மணிக்கணக்காக தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கணும், தூக்கத்தை வெறுக்கணும். ஹல்லேலூயா.
அதை விரும்புகிற ஜனங்கள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஃபேமஸ் ஆக முடியாது, பிரபலமாக முடியாது. ஆகவே எது நம்மளை பிரபலப்படுத்துகிறதோ அதை நம்ம கையில் எடுப்போன்ற காலத்தில் இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். ஆமென். பவுலும் பிரபலமானவன் தான். எதில்? கான்ட்ரவர்சி பண்ணுறதில்ல. ஆமென். சத்தியத்தை போதித்தான். எருசலேம் நகரமே கலங்கிற்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை குறித்து ஜனங்கள் சொல்லட்டும், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று. அப்படிப்பட்ட ஊழியத்தை நம்ம செய்வோம். பவுலுடைய ஊழியத்தை குறித்து அவனுக்கு தெளிவு இருந்துச்சு, தரிசனத்தை குறித்த தெளிவு இருந்துச்சு. புறஜாதிகளுக்கு நான் யார்? அப்போஸ்தலன். தனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற வெளிப்பாடுகளில் எப்படி மற்ற ஜனங்களிடத்தில் புறஜாதிகளிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் அவன் வாழ்க்கையில் உண்மையை நம்ம பார்த்தோம். அவன் சத்தியத்துக்காக வாழ்ந்ததுனால, உண்மையாக வாழ்ந்ததுனால அவன் கட்டப்பட்டான். அன்னைக்கும் அப்படி தான், இன்றைக்கும் அப்படி தான். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளை எங்களோடு கூட என்று பேசுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பவுலுடைய வாழ்க்கை எங்களுக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குதுப்பா, பெரிய சேலஞ்சிங். பவுலை போல் நாங்கள் ஊழியம் செய்ய முடியுமா? வாய்ப்பு இல்லைப்பா. அவனை அழைத்தீர், தெரிந்து கொண்டீர், அதற்குரிய கிருபைகளை கொடுத்திருக்கிறீர். ஆனால் அவனுடைய வாழ்க்கை எங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. எதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டோம் என்கிறத தெளிவில் ஊழியம் செய்யும்படி. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட கிருபையினுடைய நியமம் என்ன என்பதிலையும் நாங்கள் தெளிவாக இருக்கும்படி, எங்களுடைய ஊழியம் எங்கே யாரிடத்தில் செய்யப்பட வேண்டும் என்கிற தெளிவு எங்களுக்கு இருக்கணும். ஆண்டவரே, அதை உண்மை உத்தமமாக ஸ்டீவர்டாக இருந்து நாங்கள் ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். சற்று கடினமாக இருந்தாலும் இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய ஜனங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இந்த கடைசி நாட்களில் மனித அறிவுக்கு எட்டாத இந்த சத்தியங்களை பரிசுத்த ஆவியானுடைய வெளிப்பாடோடு நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையும் கனத்தையும் துதியும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஷலோம். God bless you. See you on Monday.